வணக்கம் பாஸ்கரன் சார். வணக்கம். வணக்கம் பாஸ்கரன் சார், இன்னைக்கு ஒரு ப்ரொட்டஸ்ட பாமக முன்னெடுத்திருக்கிறது. உங்க ரெண்டு பேருக்கு இடையில மாற்று கருத்து இருந்தாலும் கூட இந்த போராட்டம் அப்படிங்கிறது ஐயா நெடுநாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தை தான் அன்புமணி ராமதாஸ் முன்னெடுக்கிறாரா, அல்லது இப்படி முன்னெடுப்பதற்கு பின்னால் வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா? இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு கேக்குதுங்களா? கேக்குது சார், பேசலாம். சரி, சத்தியம் தொலைக்காட்சி ஒருங்கிணைப்பாளருக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் பார்வையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சமூக நீதி என்று சொன்னால் அந்த வரலாற்றில் சமூக நீதி வரலாற்றை எழுதினால் எப்படி தந்தை பெரியாரை புறக்கணித்து விட்டு எழுத முடியாதோ, அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர், வன்னியர் சங்கத்தினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களை புறந்தள்ளிவிட்டு எழுத முடியாது. ஏன் இது சொல்றோம்னா, 1980 வன்னியர் சங்கங்கள் 27 வன்னியர் சங்கங்கள் இருந்தது. அதை எல்லாத்தையும் ஐயா அவர்கள் ஒருங்கிணைத்து ஒரே ஒரு சங்கமாக உருவாக்கி அந்த சங்கத்துக்கு அவர் கொடுத்த அஜெண்டாவே வகுப்பு வாரிய விகிதாச்சார உரிமை தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சாதி மக்களுக்கும் அவரவர் எண்ணிக்கை அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுக்கணும். அதே போல வன்னியர்களுக்கு மத்தியில 2% மாநிலத்தில் 20% வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். ஏன்னா 20% தமிழ்நாட்டு மக்கள் தொகையில வன்னியர்கள் வாழ்றாங்க அப்படின்னு ஐயா அறிவிச்சாங்க. அதே போல் அப்ப இருந்த பட்டியல் சமுதாய மக்களுக்கு இருந்த இடஒதுக்கீடு 16%, 22% உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லி இந்த 3 கோரிக்கையை வலியுறுத்தி தான் வன்னியர் சங்கம் முதல்ல தனது தீர்மானங்களை நிறைவேற்றி தனது பாதையை துவங்கியது. ஆனா அப்ப சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லல. அப்ப எப்படி சொல்லுவோம்னா, தலையை எண்ணி இடஒதுக்கீடு கொடு அப்படின்னு சொல்லுவோம். தலையை எண்ணி இடஒதுக்கீடு கொடுங்க, ஒவ்வொரு ஜாதியில எவ்வளவு பேர் இருக்காங்கன்றத எண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவோம். குத்து மதிப்பா கொடுக்காதீங்க, ஜாதி எண்ணி கொடு, தலையை எண்ணி கொடுங்கன்றதா டாக்டர் ஐயாவுடைய முழக்கமா இருந்தது. அதற்கு முன்னாடி இந்த வகுப்பு வாரிய விகிதாச்சார உரிமை அப்படிங்கிற வார்த்தையை தந்தை பெரியார் பயன்படுத்தி இருக்கிறார். அந்த தந்தை பெரியாருடைய பிறந்த மண்ணுங்கிறதுனாலதான் இதை சமூக நீதி மண்ணுன்னு சொல்றோம். ஆனாலும் கூட சமூக நீதிக்காக இன்று வரை வன்னியர்களுக்காக மருத்துவர் ஐயா போராடி, வன்னியர்கள் உள்ளிட்ட தமிழ்நாட்டிலே வாழுகின்ற எல்லா சமுதாயத்தினருக்காகவும் மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி, அதை எல்லா சமுதாய தலைவர்களும் புரிந்து கொண்டு தமிழ்நாட்டிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த சமுதாயங்களும் தங்களுடைய கோரிக்கையாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அவரவர் சாதிக்கு இடஒதுக்கீட்டை பெற வேண்டும் என்ற கோரிக்கையில் ஒற்றை புள்ளியில் இருக்கிறார்கள். சரி, பொதுவா இடஒதுக்கீட்டு வரலாறு பார்த்தோம்னா பிரிட்டிஷ்கார காலத்துல எடுத்துட்டாங்க. 1881 துவங்குறாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அப்புறம் ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறை எடுத்துட்டு வர்றாங்க. அது 1931 நிறுத்திட்டாங்க. ஏன்னா 1941 அப்ப 2ஆம் உலக போற காரணம் காட்டி அது எடுக்கல. 1931 தான் நம்ம கிட்ட இருக்கிற சர்வே, கடைசி சர்வே பாத்தீங்கன்னா 1931. அதெல்லாம் தெரியும் சார். தமிழ்நாடு அரசாங்கத்தால் எடுக்க முடியுமா முடியாதா? இவர்கள் முடியாதுங்கிறாங்க. இப்ப பேசின ஜமீலா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதை மத்திய அரசு தான் எடுக்கணுங்கிறதுல அதிமுக உறுதியாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. மத்திய அரசும் எடுக்கலாம், மாநில அரசும் எடுக்கலாம். 2 அரசுகளுக்குமே அதிகாரம் இருக்கிறது. ஆனால் நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் என்றால், மாநில அரசு எடுக்கணும்னு தான் எதிர்பார்க்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டுல எடுத்துட்டாங்க சார். ஒரு நிமிஷம் சார், பீகார் எடுத்தாங்க. பீகார் எடுத்தாங்க. இப்ப திரும்பவும் பிஜேபி கொல்யூஷனோட உங்க கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்க பீகார்ல அவங்க எடுத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்களே, அதுல ஓபிசிக்கு அவ்வளவு பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டாங்களா? இல்ல அது கொடுத்துட்டாங்களா கொடுக்கலையாங்கிறது தேவை, அது 2வது விஷயம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு பீகார்ல எடுக்க முடியும் போது, கர்நாடகாவில எடுக்க முடியற போது, ஒரிசால எடுக்க முடியும் போது, ஆந்திராவில எடுக்க முடியற போது,
ஏன் நம்ம தமிழ்நாட்டுல எடுக்க முடியாதுங்கிறதா கேள்வி. நீ அப்புறம் கொடுக்குறீங்களா கொடுக்கலையாங்கிறது ரெண்டாவது கேள்வி. எடுக்க முடியுமா முடியாதா? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசாங்கத்தால எடுக்க முடியும் போது ஏன் இன்னொரு மாநில அரசாங்கத்தால எடுக்க முடியாது? சரி, ஓகே ஓகே ஓகே, பேசலாம். அதுதான். இதுல இன்னும் ஒரு செய்தி சொல்லணும். அந்த சகோதரி சொன்னாங்க, நீதிமன்றம் வன்னியர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடை தள்ளுபடி பண்ணிருச்சுன்னு சொல்றாங்க. தள்ளுபடி ஒரு தவறான இல்ல அவங்க தள்ளுபடின்னு சொல்லல, அது சரியான தரவுகள் இல்லைன்னு சொல்லி இருக்கணும். அது தவறுதலா சொல்லிட்டாங்க. அது ஒரு பெரிய குற்றமா எடுத்துக்காதீங்க. ஆமா, இல்ல அது என்னன்னு கேட்டீங்கன்னா கனெக்ட் பண்ணுங்கப்பா, ஆடியோ கட் பண்ணாதீங்க. உயர் நீதிமன்றத்துல 7 காரணங்கள் சொன்னாங்க வன்னியர் இடஒதுக்கீட்டை கொடுத்து. சார் நம்ம பேசலாம் சார், அது எனக்கு நினைவு இருக்குது, நம்ம பேசலாம் ப்ளீஸ்.